ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் மூன் 1212 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சுவையான பருப்பு சாதம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நான் இந்த ஒரு டம்ளரில் 1.25 டம்ளர் ரைஸும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அப்போ 1.5 டம்ளர் கணக்காகுது. இப்போ ஒரு 15 பல் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 2 கிராம்பு, ஒரு பட்டை, அதுக்கப்புறம் 2 தக்காளி, பச்சை மிளகா காரம் இல்லாமல் இருக்கிறதுனால அளவான காரம் அப்படிங்கிறதுனால ஒரு 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்தா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம், அப்புறம் ஆயில், அப்புறம் கடுகு இதோட நம்ம சேர்த்துவோம். இப்போ இது இப்போ நம்ம வெங்காயம், இந்த பூண்டு இதெல்லாமே, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, இஞ்சி எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஒன்றா போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். அது கூடவே பச்சை மிளகாய் போட்டுடலாம். தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கலச்சி விடலாம். இது நல்லா ஒரு தொக்காட்டம் ஆயிடுச்சு தக்காளி. இதில் நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். பேஸ்ட்டை போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் அரைச்சோம்ல அந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் வாஷ் பண்ணி அந்த தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டு அந்த ஸ்மெல் போக வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், வணங்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மசாலா பவுடர்களை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அது ஒரு 2 மினிட்ஸ் அந்த பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் கொஞ்ச நேரம் வணங்கட்டும். இது கூட நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் பரட்டி விட்டுட்டு இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ 1.5 டம்ளர் அளவு இருக்குது அரிசி பருப்பு. ஸோ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டோம். நம்ம அப்படியே உப்பு கொஞ்சம் தான் சேர்த்தணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மறுபடியும் போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டு நம்ம அரிசி போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுட்டோம். அரிசி போட்டு ஒரு விசில், நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம்.
இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ சாதம் வந்து சுவையான டேஸ்டான பருப்பு சாதம் ரெடி. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான பருப்பு சாதம் ரெடி. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.